சரி, சுவாமி திருக்கல்யாணம் முடிஞ்சோடனே வீதி உலா சுத்த போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால, வீதி உலாவுக்கு முன்னாடியே உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். உள்ளே போய் சுவாமியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அப்போ தான் வந்து சகஸ்ரலிங்கம் அதுக்கேற்ற உள்ளதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அவ்வளோ நீட்னஸ்ஸாக அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு தானே, அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஏன்னா கும்பாபிஷேகம் நெருங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ வேலை பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அவ்வளோ வேலை பெண்டிங்கில் இருக்கும், அவ்வளோ வேலை பண்ணுவாங்க. ஆனால் வந்து கும்பாபிஷேகம் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நீட்னஸாக அவ்வளோ கிளென்சினஸ் தான் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. சண்டிகேஸ்வர் இருக்குது பார்த்தீங்களா, குத்து விளக்கு அழகாக எரிஞ்சிட்டு இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லும் எல்லா மற்ற விளக்கெல்லாம் அணைஞ்சிடுச்சு, அவருக்கு லைட்டு உள்ளே போடலை, போட்டிருந்தது அணைஞ்சிச்சான்னு தெரியல. ஆனால் அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து இந்த திருமுறையாக ஏதோ சொல்லுவாங்க, அந்த புக்ஸ்லாம் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கதவையும் திறந்து வச்சுருந்தாங்க. ஏதோ சுவாமி சரி வெளில போய் பார்க்கலாம் என்ன ஆகிருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே சுவாமி வந்து வீதி உலா கிளம்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி இருந்து வந்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்போ பார்த்தேன் பல்லக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்களேன். ஆனால் நான் போகும்போது கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தேன் பல்லக்கெல்லாம் ஒரு பல்லக்கையும் நான் பார்க்கல. இப்படி பூ பல்லக்கு பூப்பந்தல் பல்லக்கெல்லாம் சுவாமி கோபுரத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக தெரிகிறாரு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு டவுன் பண்ணி எடுக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து பார்க்குற எல்லாம் வந்து என்ன நினைக்கோங்க, எல்லாம் பப்பரைக்கான்னு பார்க்குங்க, என்னதான் எப்படி எடுத்துகிட்டே இருக்கு பாரு இது அப்படின்னு. ஆக்சுவலாக எல்லோரும் தான் எடுக்கிறாங்க, ஆனால் நான் எடுக்கிறது மட்டும் எல்லாருக்கும் நோட்டீஸ் ஆகும். அது ஏன் தான் எனக்கு தெரியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது சிவன் லிங்கத்தில் சுவாமி அவ்வளோ பூ பந்தல் பல்லக்கு மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன், அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரம்ஸு வந்து அவ்வளோ அழகாக வந்து வாசித்தாங்க, அந்த மேளம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கும்பாபிஷேகங்கிறதுனால ஸ்பெஷலாக ஹையர் பண்ணாங்களா இல்லை ஸ்பெஷலாக வாசிக்க சொன்னாங்களான்னு தெரில. அது பேர் என்ன எனக்கு வரல. அவரோட சிவ வாக்கிய கணங்கள் இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு இது வரும். அந்த இது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வாத்தியத்துக்கு பேர் என்னவோ இருக்கும், அதை நான் மறந்துட்டேன் பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் இருக்குது, வரமாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு எட்டக்கருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக முன்னாடி இப்படி தான் இருக்குமா இல்லை இப்போ தான் இந்த மாதிரிலாம் பூப்பந்தல் இவ்வளோ அழகாக போட்டுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. இவ்வளோ வந்து பூ டெக்கரேஷன். ஆனால் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன். திருவண்ணாமலைக்கு எப்பயுமே தீபம் ஏற்றுறதுக்கு அந்த இது டைம் அப்போ அவ்வளோ ஆர்ப்பாட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும்.